வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜஸ்ட் ஒர்க் அவுட் தான். ஜஸ்ட் ஒர்க் அவுட்டில் முதல் ஒர்க் அவுட்டாக டைமண்ட் புஷ்அப்ஸ் பார்த்துடலாம். டைமண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. கையை வச்சுட்டு உங்கள் ஜஸ்ட்டுக்கு நேராக கீழே இருக்கிற மாதிரியே வச்சுக்கணும். கையை கீழே வச்சுட்டு 12 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் 15 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட்டு வந்து நல்லா பம்ப் ஆகும். அடுத்தபடியாக நார்மல் புஷ்அப்ஸு அதே மாதிரி தான், பட் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். நம்ம ஷோல்டருக்கு நேராக, 2 கையுமே ஷோல்டருக்கு நேராக கீழே இருக்கணும். அது மாதிரி ஜஸ்ட்டுக்கு நேராக இருக்கணும். இறக்கும்போது கரெக்டாக ஜஸ்ட்டுக்கு நேராக இருக்கணும். இதை வந்து அதே மாதிரி தான். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதனால் 15 கவுண்ட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். 15 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். இதுதான் பொசிஷன். பாடியோட பொசிஷனை பாருங்கள். 2க்குமே பாருங்கள். பாடி எப்படி கீழே இறங்குது கரெக்டாக பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போது தம்பிள் ப்ரெஸ். நம்ம ஜஸ்ட்டுக்கு உண்டான தம்பிள் ப்ரெஸ் தான். இது வந்து ஒன்று போல் இறக்குங்க. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பெஞ்சில் படுத்துக்கோங்க. பெஞ்சு இல்லைனா சுவரை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் சைடு ஆங்கிள். எப்படி கீழே இறங்குதுன்னு பாருங்கள். நல்லா கீழே இறக்குங்க. முடிஞ்சளவு இறக்குனா தான் ஜஸ்ட் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அடுத்த ஒர்க் அவுட்டாக நெஞ்சில் உள்ள ஸ்ட்ரெயிட் லைன் தெரியிருக்கா, மேலே வரைக்கும் தெரியிருக்காக இது அப்பர் ஜஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், பம்ப் ஆகும். இது வந்து ஸ்லோவாக இறக்கி ஸ்லோவாக ஏற்றுங்க. மேலே ஒரு ஸ்டாப், கீழே ஒரு ஸ்டாப் பண்ணுங்கள். இது வந்து 20 கவுண்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 20 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். முடிஞ்சால் 25 கவுண்ட்டு 3 செட்டு கூட பண்ணுங்கள். உங்களுக்கும் கூட உடம்பு இது மாதிரி ஓரளவு ஷேப்பாக பார்க்கறதுக்கு ஜிம்பாய் மாதிரி தெரியணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், எப்படி பம்ப் ஆகுதுன்னு, எப்படி இறக்கணும், எப்படி ஏற்றணுங்கிறத. இது மாதிரி தான் ஸ்லோவாக ஏற்றி ஸ்லோவாக இறக்குங்க. ஒரு ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு 1 செகண்ட் போதும். 1 செகண்ட் மேலே ஒரு ஸ்டாப், கீழே ஒரு ஸ்டாப். இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ்ஸுக்கும் டிக்ளைன் தம்பிள் ப்ரெஸ்ஸுக்கும் பெஞ்சு இல்லைன்ட்டா அது. ஸோ நான் வந்து அதுக்காக புஷ்அப்ஸ், இன்க்ளைன் புஷ்அப்ஸ் டிக்ளைன் புஷ்அப்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். இதுதான் இன்க்ளைன் புஷ்அப்ஸ். இது வந்து 20 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். இது இன்க்ளைன் புஷ்அப்ஸ். இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ இதை 12 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள். நம்ம இது பண்ணும்போது நம்ம ட்ரைஸு, பைஸு, அப்புறம் பேக்கு, ட்ராப்ஸு எல்லாமே லோட் ஆகும். அப்புறம் உடம்பு எப்படி சேஃபாக இருக்குன்னு செக் பண்ணேன் பாருங்கள். நான் எந்த விதமான டயட்டையும் மெயின்டைன் பண்ண மாட்டேன். சோறு, ரைஸ் தான் சாப்பிடுவேன் 3 வேளையும். தோசை, அப்படி தோசை கூட சாப்பிடுவேன் நைட்டு எப்போயாவது. இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் கிடையாது. கம்பம்பில், அப்புறம் உளுந்து அவிச்சு சாப்பிட்றது, அப்புறம் பாசி பயிரை முளைக்க போட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். டெய்லி வாழைப்பழம் சாப்பிடுவேன். நான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு டயட்டும் கிடையாது, ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. டெய்லி சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன். வாரத்தில் ஒரு நாள் தான் சிக்கன். இது உங்களுக்கு வேணால் பார்க்கறதுக்கு ஈஸியாக தெரியலாம், ஆனால் இந்த உடம்பு ஏற்றுறதுக்கு ரொம்ப நாள் ஆகிட்டு. ஸ்டார்டிங்கில் பெயினாக தெரிஞ்சது, பட் இந்த பெயினுக்கே நம்ம அடிக்ட் ஆகிட்ட இப்போல்லாம். இதுதான் லாஸ்ட் ஒர்க் அவுட்டு. ஜஸ்ட்டுக்கு உண்டான கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்லோவாக ஏற்றி ஸ்லோவாக இறக்கணும். முடிஞ்சளவு கீழே கொண்டு போங்க. ஜஸ்ட்டு நல்லா விரித்து கொடுக்கும். இதை வந்து 3 செட்டு 20 கவுண்ட் பண்ணுங்கள். 25 கூட பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் பண்ணும்போது. நல்லா ஜஸ்ட்டு லோட் ஆகுதை ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். கையை எந்த ஆங்கிளில் வச்சு இறக்குறோமோ பாருங்கள். ஒட்டி வைக்கணும், ரொம்ப விரித்து வச்சிடாதீங்க. அப்புறம் வந்து ஒழுங்காக நல்லா லோட் ஆகாது. ஒட்டி வைங்க. ஒட்டி வச்சா தான் நல்லா லோட் ஆகும்.